நீ ரூபவதி. என் பிரியமே, நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். கிறிஸ்துவானவர் தம்முடைய சபையின் மீது மிகுந்த அன்பாக இருக்கிறார். தம்மை உண்மையாய் விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசியினிடத்திலும் அவர் பிரியமாய் இருக்கிறார். நாம் கர்த்தருக்கு அவருடைய கண்ணின் மணிகளாக இருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கூப்பிடும்போது, என் பிரியமே, நீ ரூபவதி, நீ ரூபவதி என்று சொல்லுகிறார். நம்மை ரூபவதி என்று ஒரு தரம் அழைப்பதற்கு பதிலாக நீ ரூபவதி என்று 2 தரம் அழைக்கிறார். நாம் கர்த்தருடைய பார்வையில் மிகவும் அழகுள்ளவர்களாக இருக்கிறோம். மெய்யான அழகு பரிசுத்தத்தில் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களிடத்தில் அந்த அழகை பார்க்கிறார். யாரெல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே கிறிஸ்துவின் பார்வையில் அழகுள்ளவர்கள். தம்முடைய பரிசுத்தவான்களின் அழகை வர்ணிக்கும் வண்ணமாய் நீ ரூபவதி என்று கர்த்தர் சந்தோஷமாய் சொல்லுகிறார். மணவாளன் தம்முடைய மணவாட்டியின் அழகை வர்ணிப்பதற்கு இங்கு ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லுகிறார். மணவாட்டியின் கண்கள் புறா கண்களைப் போல அழகாக இருக்கிறது. இதே வாக்கியத்தை மணவாளன் மறுபடியுமாக சொல்லி மணவாட்டியின் அழகை வர்ணிக்கிறார். நீ ரூபவதி, என் பிரியமே, நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாக இருக்கிறது. உன்னத பாட்டு 4:1. கிறிஸ்துவின் பார்வையில் கழுகின் கூர்மையான கண்களை விட புறாவின் கண்களே அழகாக இருக்கிறது. புறாவின் கண்கள் சுத்தமானது, பிறருக்கு தீங்கு நினைக்காதது, தாழ்மையானது, எளிமையானது, கள்ளம் கபடம் இல்லாதது. கழுகின் கண்களோ எப்போதுமே இறையின் மீது நோக்கமாய் இருக்கும். தன்னுடைய மாம்சத்தின் இச்சைகளை தீர்த்து கொள்வதற்காக கூர்மையாக பார்க்கும். புறாவின் கண்களோ பிறருக்கு தீங்கு நினையாது. பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறவர்கள் புறாவைப் போல கள்ளம் கபடம் இல்லாதவர்களாகவும் மென்மையான மனது உடையவர்களாகவும் இருப்பார்கள். சூலமித்தி ஸ்திரீயிடம் அவளுடைய நேசர் கூறும் வார்த்தைகள், நீ ரூபவதி, நீ என் பிரியம், உன் கண்கள் புறா கண்கள். சாலமோனும் அவளை புறா என்று அழைக்கிறார்.